வந்துவிட்டோம் பூலோகத்திற்கு. மகாதேவா, பிரம்மதேவர் எங்கே காணவில்லை? மகாவிஷ்ணு அவர்களே, அவர் நம்மளுக்கு முன்பதாகவே அவர் கடைக்கு வந்துவிட்டார். அப்படியா? ஸ்ரீ சண்முகநாதன் எங்கே காணோம்? அவர் மயிலிலே வருவார் என்று கூறினார். இன்னும் வரவில்லையே. முருகா, மயில் வாகனமே, சீக்கிரம் விரைந்து செல். சூப்பர் மார்க்கெட்டுக்கு எனது அண்ணனும் எனது தந்தை தாய் அவர்களது சகோதரர் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்து விடுவார்கள். ராமரும் சேர்ந்து வருவார்கள். விரைந்து போ. நமது புத்திரன் கணேசன் எங்கு சென்று விட்டான்? ஓ, அங்கே இருக்கிறானா? சரி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் இந்த கடையில் நான் உனக்கு வாங்கி தருகிறேன். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வைத்து விடு. எங்கே போய்விட்டார் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும்? ஓ, அங்கே ஷாப்பிங் செய்து கொண்டு இருக்கிறார்களா? மகாலட்சுமி அவர்களே, லிஸ்டில் உள்ளபடி அனைத்தும் வாங்க வேண்டும். பார், இதை நீ மறந்தே விட்டு விட்டாய். இந்த புது வகையான கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் இதை எடுத்துக்கொண்டு செல்கிறேன். இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டால் அதிகம் ஞாபக சக்தி வரும். இந்த கடையில் மட்டுமே உள்ளது, வாங்கி கொள்ளுங்கள். எனக்கும் என் சீதாவுக்கும் இது மட்டுமே போதும். இந்த பில்லிற்கு தகுந்தவாறு காசோலை வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, வந்து விட்டீர்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் நான் வாங்கித் தருவேன். அப்படியா தம்பி? வா, போகலாம். இந்த கடையில் உங்களுக்கு பிடித்தமான கொள்ளுக்கட்டை உள்ளது. அப்படியா தம்பி? எனக்கு வாங்கி தருவாயா? ஆம், எனக்கு மிகவும் பிடித்தமான உணவு. இது எவ்வளவு காசு சொல்லுங்கள். இவ்வளவுதான் என்னிடம் உள்ளது. சரஸ்வதி அவர்களே, இந்த கடையில் உங்களுக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் கேளுங்கள், நான் வாங்கித் தருவேன். பூலோகவாசிகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். இந்த கடையும் மிகவும் அழகாக உள்ளது அல்லவா சரஸ்வதி? நான் கட்டிய பில்லிற்கு ரசீதை தா மகளே. இதுதானா அது? நான் பார்க்கிறேன். தேவி சீதா, எதையும் மறந்துவிட்டு போகாதே. இதையும் எடுத்து வை. நாம் இப்பொழுது அயோத்திற்கு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. வாங்கின பொருட்களுக்கு காசை கொடுத்துவிட்டு போகலாம். கடக்காரே, இந்தாருங்கள் இந்த பொருட்களுக்கு. மகாதேவரே, இந்த டிவி எனக்கு வைகுண்டத்திற்கு தேவை. எடுத்து செல்லலாமா? ஆமாம் மகாவிஷ்ணு அவர்களே, நாம் இப்பொழுது புறப்படும் நேரம் வந்துவிட்டது. சண்முகநாதன் காரில் எடுத்துக்கொண்டு வருகிறார், போகலாம். தந்தையார் அவர்களே, மகாவிஷ்ணு அவர்களே, நாம் இப்பொழுது வைகுண்டத்திற்கும் கைலாசத்திற்கும் போகலாம். பாருங்கள். நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை மிகவும் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். எல்லாம் வல்ல மும்மூர்த்திகள் அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சுகினோ பவந்து.